எப்படியும் ஸ்கிப் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 90 செகண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு போகலாம். எல்லோரும் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை கம்பல்லாம் பண்ணேன். ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன்னா அதிகபட்சம் என்னத்தை பற்றி பேச போகிறேன்? விவசாயத்தை பற்றி தான் பேச போகிறேன். விவசாயம், இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. எல்லாருடைய யங்ஸ்டர்ஸுடைய கதையும் நான் சொல்ல முடியாதுல்ல, எனக்கு தெரியாதில்ல. ஒருத்தருடைய யங்ஸ்டர்ஸுடைய கதையும் ஒரு மாதிரி இருக்கும். நான் பார்த்து வளர்ந்து கற்றுக்கிட்டது நான் சொல்கிறேன். எங்கள் ஊர் ஒரு குக்கிராமம் தான். ஆனால் எங்கள் குக்கிராமத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள். இப்போ அது தரிசு நிலங்கள், முன்னாடி விவசாய நிலங்கள். ஐ திங்க் 10 years பிஃபோர், 10 to 15 years பிஃபோர். இப்போது அதெல்லாம் தரிசு நிலம். 10 to 15 years பிஃபோர் அதெல்லாம் சிறந்த, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பிறந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா என்னை அந்த கொல்லி, கைனிக்கு ஏதோ ஒரு ஸ்லாங் நாங்கள் நார்த் சென்னை, அதனால நான் சொல்கிறேன். எங்கள் கழனியில் என்னை சின்ன வயசில் இருக்கும்போது நான் தொட்டியில் அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி அதில் வச்சுட்டு அது தூங்க வச்சுட்டு தான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாம் வேலை செய்வாங்க. அப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு நினைவுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அப்படி தெரியும் போது எனக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, நான் ஐ திங்க் 4th, 5th, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போதுலேருந்து எனக்கு நினைவுக்கு இப்போ வரைக்குமே விவசாயம் தான் எங்கள் வீட்டில். முன்ன இருந்த மாதிரினா இப்போ கேட்டால் இப்போ இல்லை, கம்மி தான். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் எங்கள் வீட்டில். எனக்குன்னா கடுப்பாக இருக்கும். காலையில் 4 மணி 3 மணிக்கு இப்போ சொல்லுவாங்க பூ பறிக்கணும். பூ பறிக்கிறது 3 மணிலேருந்து மார்னிங் 4 o'clock வரைக்கும் பூ பறிக்கணும். பூ பறித்து முடிச்சது அப்படியே கூலி ஆளுங்க வருவாங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்து களை எடுக்கிறது, நடவு நடுறது, மற்ற வேலைகள்லாம் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்கும்.